இன்றைக்கி நம்ம தைப்பூசத்துக்கு முருகனுக்கு மிகவும் பிடித்த தேனும் தினையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. நீங்கள் இந்த தைப்பூசம் இல்லைனாலும் நீங்கள் கிருத்திகை இந்த மாதிரி கூட நீங்கள் முருகனுக்காக பண்ணலாம். இப்போ 1 கப்பு திணை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போதுமே சிறுதானியம்லாம் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா காய வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இப்போ இதை எடுத்து வெறும் கடாயில் நல்லா வறுத்துக்கலாம். கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அதாவது இந்த திணை நல்ல வாசனை வரணும், கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடையில் திணை மாவு ரெடிமேடாக கிடைக்கும், அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் வீட்டிலையே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த திணையையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மிக்சியில் நம்மளால் எந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு 5-6 திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற திணை மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தேன் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு திணை மாவுக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிருக்கேன். இது ரொம்ப மீடியம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது நீங்கள் பசங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி தருக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கையால் பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும், உதுத்து விட்டால் உதிரணும். அவ்வளோதான், நம்மளோட தேனும் திணையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு மட்டும் இல்லை, கிருத்திகைக்கு கூட நீங்கள் பண்ணி பிரசாதமாக பண்ணலாம். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.